என் அன்பு தங்கமே, உன்னை தேடி இந்த வராகி நான் பலமுறை வந்துவிட்டேன். இந்த முறையும் என்னை நீ தவிர்த்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னை தேடி வருவது இதுவே கடைசி முறையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த தாயானவள் எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மைகளாக உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரம் அல்லவா? எதை இழந்தாலும் என் பிள்ளை, எதை விட்டாலும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லித்தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம். இனி எதையுமே எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வேதனைப்படாதே. எல்லாமும் நன்மைக்குத்தான் என்ற எண்ணம் முதலில் நமக்கு வேண்டும். எது நடந்தாலும் அதை நாம் கடந்து வருவோம் என்ற சிந்தனை நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்கு என்னவென்பதனை யோசிக்க வைக்க வேண்டும். இந்த நேரம், இந்த நொடி, இனி உனக்கான விஷயங்களை நீ சரியாக பெறப்போகிறாய் என்பதனை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னதான் நமக்கு வாழ்க்கை பிரச்சனைகளை தந்திருந்தாலும், என்னதான் இந்த வாழ்க்கை நமக்கு சோதனைகளை தந்திருந்தாலும், அத்தனையிலும் நமக்கு வேண்டியபடியான வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அல்லவா? நாம் விரும்பியபடியான சந்தோஷங்கள் நம்மை தொடர வேண்டும் அல்லவா? எல்லா நிலையிலும் ஏதோ ஒன்று நம்மை ஏதாவது ஒரு வகையில் வாழச் சொல்லிக்கொண்டே இருக்கும். நமக்குள் ஒரு விதமான ஒரு தூண்டுதலை அது தந்து கொண்டே இருக்கும். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு ஒவ்வொன்றையும் புரிய வைத்து கொண்டே இருக்கும். நடந்து முடிந்த விஷயங்களுக்காக வருந்தாது. நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராகி விட்டாயானால் அந்த இடத்தில் அந்த வெற்றி உனக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. அந்த இடத்தில் உன்னுடைய அந்த சந்தோஷம் உனக்கு நிலையாக கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனதால் எதையுமே நாம் ஏற்றுக்கொண்டு விட தயாராகி விட்டோம் என்றால் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்ல விஷயங்களை தெளிவுபடுத்தி கொடுக்கும். இனி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக தெரிய வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வது என்று நான் இருக்கிறேன் என்றால், இந்த இடத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உனக்கு நிறைய இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த இடத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உனக்கு நிறைய இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அதனால் எந்த இடத்திலும் எதையும் தவிர்த்து விடாமல், எந்த நிலையிலும் எந்த உண்மைகளையும் விட்டு விடாமல், உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுக்கும். என் குழந்தையே வராகி, உன் முன்னால் வந்து நிற்கிறேன். இந்த வராகி இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்கிறேன். என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளைக்கு அத்தனையையும் புரிய வைக்க நான் முன் வந்து நிற்கிறேன். அப்படியானால் இந்த வாழ்க்கை நீ எதை தொலைத்தாலும் அதை உனக்கென மீட்டுத்தர வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு நீ வந்து விட்டாய் என்பதுதானே அர்த்தம். அதனால் எதையுமே என் பிள்ளை நீ தேடி அலையாமல், எந்த விஷயங்களையும் நீ தேடி உன்னுடைய தேவையற்ற எண்ணங்களை தொலைக்காமல், உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டால் அது போதும். அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தெளிவுபடுத்தி கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய். உன் முன்னால் நான் இருக்கும் இந்த காயங்கள் இனி உனக்கு எதையெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்.
நான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த மனிதர்களிடத்திலிருந்து நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கை என்னவென்று உனக்கு நான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். சுற்றி இருப்பவர்கள் யார் என்றும் இவர்கள் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்துகிறார்கள் என்றும் நான் உனக்கு சரிபடுத்தி கொடுக்க நினைத்து கொண்டிருக்கின்றேன். இதுவெல்லாம் நான் வாயால் சொன்னால் உனக்கு புரியுமா? சாதாரணமாகவே நான் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு இருந்து விடுவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கென்று கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த விஷயங்களை நீ எப்படி ஏற்றுக்கொள்வாய்? எதுவும் நடந்தால்தான் உனக்கு புரிதல் வரும். அதனால்தான் உன் அம்மா எதையுமே நான் உனக்கு சொல்லி தெளிய வைக்க ஆசைப்படுகின்றேன். எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி கொடுத்து உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு நான் தெரிய வைக்க ஆசைப்படுகின்றேன். அதனால் இந்த நேரம் உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு அனுபவங்களையும் நீ விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் நீ தொலைத்து விடாதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்துகின்ற விஷயங்களாகவே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் சொல்லக்கூடிய அத்தனையும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்வாய். அத்தனை விஷயங்களும் உனக்கு உண்மைகளையும் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களையும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு தரப்போகின்றது. நீ தொலைத்ததை எல்லாம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை மீட்டு கொடுக்க போகின்றது. பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் தாண்டி இனிமேல் நீ பல சோதனைகளை கடந்து உனக்கு விரும்பிய ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. நீ ஆசைப்படுகின்ற வாழ்க்கையை நீ பேரதிர்ஷ்டம் கொண்டு சந்தோஷமாக வாழப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. இனி உனக்கு நான் சொல்கின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துகிறது என்பதனை நீ உணரும் தருணம் உன்னுடைய வெற்றியையும் அங்கே நீ பதிவு செய்து விடுவாய். நீ யாரென்று நீ உனக்கு நிரூபித்து விடுவாய். என் பிள்ளையே, சூழ்ந்து நிற்கின்ற சூழ்ச்சிகளும் சுற்றி வருகின்ற தீமைகளும் உன்னை விட்டு விலகும்போது தானாகவே உன் வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் உன் கைகளில் தந்துவிடும். எந்த இடத்திலும் நீ தலைகுனிய வேண்டிய ஒரு நிலைமை உனக்கு ஏற்படாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் உனக்கு துன்பங்களை கொடுத்து விடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனையிலும் உனக்கு நான் கை கொடுத்து உதவிடுவேன். அத்தனையிலும் உனக்கு கை கொடுத்து நம்பிக்கையை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு தந்திடுவேன். என்னவென்றாலும் நான் உனக்காக வருவதை நீ எந்த இடத்திலும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் இந்த வராகி யார் என்பதனை நான் உனக்கு சரியாக காண்பித்து விடுவேன். என் பிள்ளையே, நீ தவறான எந்த ஒரு முடிவுகளையும் இந்த வாழ்க்கையில் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தெய்வங்கள் இதுபோன்று உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகிறது. பக்தி மட்டும் இருந்தால் போதுமா? கொஞ்சம் பயமும் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் ஒரு தவறை செய்தால் நம் தெய்வம் நம்மை என்னவென்று கேட்கும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களிலும் சரியானபடி கவனம் செலுத்த முடியும். அதற்காகத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் என்றாலும் நீ கடந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிலையான புரிதலை கொடுத்து உனக்குள் நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடப்பது ஒவ்வொன்றும் இனி உனக்கான நன்மைகளை கொடுக்கும். இனி எல்லாமும் உனக்கு வேதனைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலை உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த சூழ்நிலை உனக்குள் மிகப்பெரிய உண்மைகளை இனிமேல்தான் எடுத்துச் சொல்லும். எல்லாமும் உன்னை சரிபடுத்தி கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி சொன்ன வார்த்தைகளை மனதிற்குள் பதிய வைத்துக்கொள்.
இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.